இந்த நாளிலும் 2 கோத்திரங்களை குறித்து சுருக்கமா உங்களோடு சொல்ல இருக்கிறேன். மற்ற நாட்கள் நாம் ஒவ்வொரு கோத்திரங்களை குறித்து படித்து வந்தோம். நான் இந்த நாளிலும் உங்களோடு கூட 2 கோத்திரங்களை, நேரத்தை நாளை கருத்தில் கருதி 2 கோத்திரங்களை இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அது மனாசே, எப்ராயிம் என்ற கோத்திரங்கள். எந்த கோத்திரங்கள்? பொதுவா யோசேப்பின் கோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா யாக்கோபுக்கு குமாரன் அடுத்தது யோசேப்பு தான். யோசேப்பின் கோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கணும். ஆனா யோசேப்பின் ரூபன் முதற்கொண்டு பென்யமீன் வரை யாக்கோபின் குமாரர். ஆனால் இந்த மனாசே, எப்ராயிம் என்கிறவர்கள் யாக்கோபின் குமாரர் அல்ல. யாக்கோபின் குமாரனின் குமாரன். பேரப்பிள்ளைகள் 2 பேர். யோசேப்பின் குமாரர்கள் தான் இந்த 2 பேர், மனாசே, எப்ராயிம் என்கிற இந்த 2 பேர். இது என்ன நடந்தது என்றால், கர்த்தருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி யாக்கோபு முதிர் வயதிலே தான் நேசித்த மகனுடைய குடும்பத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்றார். தன்னுடைய சுதந்திரவாளியா அவர் ஏற்றுக்கொள்றார். அப்படி வந்ததுதான் இந்த எப்ராயிம், மனாசே என்கிற கோத்திரம். ரொம்ப ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிக விசேஷமானது. நம்முடைய புத்திக்கு எட்டாதது. பிள்ளைகளைத்தான் கோத்திர பிதாக்களாய் மாற்ற வேண்டும் என்ற இருக்கிற சூழலிலே ஆண்டவர் இந்த மனாசே, எப்ராயிமை கோத்திர பிதாக்களாக தெரிந்து கொண்டு அவங்க 2 பேரையுமே ஒரு கோத்திரம், ஆளுக்கு ஒரு கோத்திரமா ஆண்டவர் உருவாக்குகிறத பார்க்கிறோம். அதுலயும் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, மனாசே மூத்த மகன், எப்ராயிம் 2வது மகன். ஆனா அதுல ஆண்டவர் எப்ராயிமை தூக்கி மேல வச்சுட்டு மனாசையை தூக்கி கீழே வைக்கிறார். பிறப்பையே தலைகீழாய் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர். மனாசே தான் முதல்ல, எப்ராயிம் 2வது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பங்கு அவனுக்கு, 2வது பங்கு இவனுக்கு. மனாசேக்கு வலது கையின் ஆசீர்வாதம், எப்ராயிம்க்கு இடது கையின் ஆசீர்வாதம் வரணும். அப்பா கொண்டு 2 பிள்ளைகளையும் யோசேப்பு நிறுத்தி ஆசீர்வதிங்கப்பான்னு சொன்ன போது அவன் கரெக்டா நிறுத்தினான். யோசேப்பு மகன் கொண்டு தாத்தாட்ட பேர பிள்ளையில வலது கையை வச்சு மனாசையை தொடணும், இடது கையை வச்சு எப்ராயிமை தொடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆசீர்வதிக்கிறது இப்படித்தானே பண்ணுவோம், நம்ம 2 கையை நீட்டினா இப்படித்தானே பண்ணுவோம். கரெக்டா கொண்டு நிறுத்தினான். மூத்தவனை வலது கைக்கும் இளையவனை இடது கைக்கும். ஆனால் யாக்கோபு தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவன், தேவனுடைய வெளிப்பாடின்படி நடத்தப்பட்டவன். யாருமே செய்யாத ஒண்ணு அவன் செய்யறான். தன்னுடைய வலது கையால இளையவன் மேல கையை வைக்கிறார், தன்னுடைய இடது கையால மூத்தவன் மேல வைக்கிறார். கிராஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இட் வாஸ் a கிராஸ். அது ஒரு சிலுவை மாதிரி இருந்துச்சு கையை வச்சு ஆசீர்வதிக்கும் போது. யோசேப்பு பார்த்துட்டு, என்னப்பா மாத்தி கையை வைக்கீங்க? ஏன்னா அவருக்கு கண் பார்வை வேற மங்கிட்டு. அவன் நினைச்சிட்டான், கண்ணு தெரியாம இவர் இப்படி பண்றாரு, இதுதான் ஆண்டவருடைய காரியம், என் கையை தட்டாத. பிறப்பையே மாற்றி அமைக்கிற, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்கிற வார்த்தைகள் எல்லாம் சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய மாற்றத்தை அதில் உண்டாக்கிதான் இவர்கள் 2 பேரும் சைட் பை சைட், இந்த 2 கோத்திரத்தையும் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மனாசே என்கிற இந்த கோத்திரம் அப்படின்னா அவனுடைய பெயருக்கு அர்த்தம் மறக்க பண்ணுகிறவன் அல்லது மறதி என்கிற ஒரு அர்த்தம் அவன் பெயருக்கு இருக்கு. ஃபர்கெட்ஃபுல்னஸ் என்பது அவனுடைய பெயருடைய ஒரு அர்த்தம். அவன் பிறந்த போது என்ன சொல்றான்? சில காரியங்கள் மறக்க பண்ணினார் கர்த்தர். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மனாசேக்கள் வரணும். என்னவென்றால், சில துக்கமான காரியங்கள் மறக்கப்படணும், சில கடந்த கால நிகழ்வுகள் மறக்கப்படணும், சில காரியங்கள் நாம் நினைக்க வேண்டியதில்லை, சிலதை நினைச்சு திரும்ப மனம் நொந்து கொண்டிருக்கிறோம். சில மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சிலதை மன்னிக்கிறார். ஆண்டவற்ற இந்த குற்றங்களுக்காக உபவாசிக்கிறதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இடத்துல பேசினதுனால போன வாரத்தில் அந்த செய்தியை நான் கொடுத்தேன். குற்றங்களுக்காக கர்த்தர் யாரிடத்துல எந்த பெரிய பாவங்களை உணர்த்தி அறிக்கை செய்ய சொன்னாரோ ஆண்டவற்றை முற்றிலும் அழுது ஒப்பு கொடுத்து ஜெபித்து
மனம் திரும்பி விட்டு விட்டு புதிய வாழ்க்கை செய்யுங்கள். இனி அந்த பழைய பாவத்தையே நீங்கள் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிராதேயுங்கள். இதனால தானோ நான் எவ்வளவு மோசமானவளா இருந்தேன். உண்மைதான், மோசமா இருந்தது உண்மை. அதையெல்லாம் இன்று மாற்றி உன் பாவத்தை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டேங்கிறாரு. திரும்ப நான் எடுப்பது இல்லைங்கிறார். நான் திரும்பி பார்ப்பதில்லைன்னு சொல்றார். நான் அதை நினைவு கூறுவதில்லை. நான் மன்னிக்கிறவரும் மறக்கிறவருமாய் இருக்கிறேன்னு சொல்றார். ஆண்டவர் சிலதை மறக்க பண்ணுவாராக. இந்த மகன் பிறந்த போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே இவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்றும், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணினார் என்றும் இந்த மகனுக்கு யோசேப்பு மனாசே என்று பெயரிடுகிறான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பாருங்கள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மனாசே என்றால் மறக்க பண்ணுகிறான். இவனுக்கு அவங்க அப்பா வீட்டை நினைச்சா ஒரு அண்ணமார நினைச்சாலும் சந்தோஷம் வராது. ஒரு அண்ணமார நினைச்சாலும் சந்தோஷம் வருமா? குழியில தூக்கி போட்டவனும், ட்ரெஸ்ஸை வலிச்சு பிடிச்சி கிழிச்சு போட்டவனும், தூக்கி காசுக்கு வித்து போட்டவனும், கேலி பண்ணினவனும், உன்னை ஒரு கை பார்க்கிறேன்டா அவனுக்கு சகோதரர்கள் யார நினைச்சாலும் அவன் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வராது. ஏன்னா அத்தனை பேரும் செஞ்சது அவ்வளவு துரோகம். அதெல்லாம் மறக்க பண்ணட்டும். உங்க அண்ணன் பண்ணின துரோகம், உங்க தம்பி பண்ணின துரோகம், உங்க குடும்பத்துல யார் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினார்களோ அதை கர்த்தர் மறக்க பண்ணட்டும். குடும்பம் அல்ல, கூட வாழ்றவங்க, குடும்பம் அல்ல துரோகம் பண்ணினது. ஒருவேளை கூட வாழ்ந்தவங்க, மனாசே பிறக்கட்டும், அவன் செஞ்சதெல்லாம் மறக்கட்டும். மனாசே பிறக்கட்டும், அவன் செஞ்சதெல்லாம் எனக்கு மறக்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. சிலவைகளை கர்த்தர் மறக்க பண்ண நீங்கள் விரும்புங்கள். ஆண்டவரே, இதை போய் சுமந்துட்டு இருக்கிறேனே, இதை போய் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேனே. உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே சத்துரு அதை நினைக்க பண்ணுகிறான். நீங்கள் முற்றிலும் மறக்க கர்த்தர் செய்வாராக. ஆமென்னு சொல்லிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பன் இந்த யோசேப்பின் சந்ததியை ஆசீர்வதித்ததை உங்களுக்கு ஒரு குறிப்பாய் சொல்லுகிறேன். யோசேப்பின் சந்ததியாகி இந்த மனாசே எப்ராயிமை யோசேப்பை ஆசீர்வதிக்கிற அல்லது இந்த மனாசே எப்ராயிமை ஆசீர்வதிக்கிற ஒரு பகுதியை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்திலே 19, 20 ஆகிய வசனங்களில் இருக்கிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டட்டும். அவன் தகப்பனோ தடுத்து, அந்த பிளெஸிங் நடக்கிற நேரம் அப்பா கை மாறி ஆசீர்வதிக்கிறார். ஆனா மூளை ஒன்றும் மாறல, ஆவியானவரின் நடத்துதல் ஒன்றும் தவறல, கைதான் மாறி இருக்கு. கைதான். ஆனா ஆவியானவர் சரியா அவனை நடத்துகிறார். சரியா அவனை கொண்டு வந்து அங்கே நடத்துகிற காரியம் இருக்கு. தகப்பன் தன் வலது 17ஆம் வசனத்துல தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியம் இல்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலைமேல் இருக்கிற தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், வலது கை அங்க வைங்க, இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், நான் ஏதோ தெரியாம செய்யறேன் நீ நினைக்கிறா, தெரியாம செய்யறேன் நினைக்கிறா. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும் போது தேவ ஊழியக்காரர் செய்கிறதோ அல்லது ஆவிக்குரிய தகப்பன்மார் செய்கிறதோ, பெற்ற தகப்பன் செய்வதோ நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு செய்யறது நமக்கு தான் தெரியாம இருக்கும். யோசேப்பு, நீ நினைக்கிறா உங்க அப்பாக்கு தான் தெரியலன்னு சொல்லி நீ சொல்ற, அப்பா கண்ணு தெரியாது உங்களுக்கு, கொஞ்சம் மங்கி வர போச்சு, கண் மங்கலா வர இருக்குது,
இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க தப்பா செய்யறீங்க, கைய மாத்தி வைங்க, கைய மாத்தி வைங்க. அப்பா சொல்றார், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். வயசான உடனே நீ அவரை அற்பமா நினைச்சிட்டா, வயசான உடனே புத்தி சரியில்லாம செய்யறான்னு நீ சொல்ற. கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற முதியவர்கள் தேவ ஆவியினாலேயே நடத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனா பலன் தான் போயிருக்கும், பலன் தான் போயிருக்கும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், பலன் போய் அவங்க ஒடுங்கி இருந்திருப்பாங்க. ஆனா ஆவியின் பலன் அவங்ககிட்ட ஒடுங்கி போகாம இருக்கும். நம்ம நினைச்சுக்கிடுவோம், இப்ப முன்ன மாதிரி இவருக்கு சத்தமே இல்லை, முன்ன மாதிரி பவரா சத்தம் போட முடியல, பவரா சத்தம் போடல. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் பலத்த ஆவியானவரா இருந்துட்டு இருக்கிறார் அந்த முதிர் வயது உள்ள தேவ மனுஷனுக்குள்ள. நம்ம சில நேரம் பலத்துக்கு தான் கனத்தை கொடுக்கிறோம், பலத்துக்கு தான் கனத்தை கொடுக்கிறோம். இடத்துல ஆவியானவர் சொல்ற சில காரியங்கள் நம்மை உருவாக்கக்கூடிய அதற்கு ஊழியர்களை பார்த்தா எதுக்கு கனத்தை கொடுக்கிறோம் தெரியுமா? அவங்க பலத்துக்கு கனத்தை கொடுக்கிறோம். ஆனா ஆவியானவர் சொல்றார், அபிஷேகத்துக்கு கனத்தை கொடு. ஹல்லேலூயா. யாக்கோபின் மேல தேவனுடைய ஆவியானவர் நடத்திட்டு இருக்கிறார். அப்பா மகனை பார்த்து சொல்றாரு, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும். மூத்தவனும் ஒரு கூட்டமாய் வருவான். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது, வரிசையா இருக்குது. மனாசே மேலையும் எப்ராயிம், ஏன்னா ரெண்டையும் ஒன்னா கொண்டு நிறுத்தியாச்சு, ரெண்டையும் ஒன்னா கொண்டு நிறுத்தியாச்சு. ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதத்தை கூறுகிறான். சொல்ல, இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அல்லேலூயா. மனாசே எப்ராயிம் இப்படிதான் பிறப்பு வரிசையில சொல்லணும். ஆனா கர்த்தர் வச்ச வரிசை எப்ராயிம் மனாசே, எப்ராயிம் மனாசே. எப்ராயிமை தூக்கி மேல வச்சுட்டு சொல்றார், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள், திரளான ஜனங்கள் ஆவார்கள். இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் இன்னொரு ஆசீர்வாதம் கூட சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால உலகமே சொல்லும், உலகமே சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா? பிறரை வாழ்த்தும் போது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் அப்படின்னு சொன்னாங்களே, யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம்? ரெபேக்காளுக்கு சகோதரர்கள் கொடுத்த ஆசீர்வாதம். இது நிறைய கல்யாண வீட்டுல கல்யாணமாகிற பெண்ணுக்கு சொல்லுவார்கள், நீ கோடா கோடியாய். யாரை வச்சு? ரெபேக்காளை வச்சு. ஆண்டவர் சொல்ல, எப்ராயிம் மனாசே என ஆசீர்வதிச்சதுனால உலகம் சொல்லும், வாழ்ந்தா எப்ராயிம் மனாசைய போல வாழுங்கள்னு வாழ்த்தும்படியாக செய்வேன்னு சொல்றார் அந்த வசனத்துல. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசையை போலும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசைக்கு முன்னால் வைத்தான். ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு அப்பா சொல்றார். இஸ்ரவேல் சொல்லும், கர்த்தர் எப்படி எப்ராயிமை மனாசையும் ஆசீர்வதித்தாரோ அப்படியே ஆதீனையும் ஆசீர்வதிப்பாராக. அவங்க அம்மாவாதான் ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னீங்களா? நான் அவன் வாய பார்த்தேன், அவனுக்கு தெரியாது பாவம். ஆமேன் போடணும், இப்ப சொல்லி தருவேன். நேத்து சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் ஆமேன் போட. ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இது தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். தேவனுடைய ஊழியக்காரர் யோசேப்பின் சந்ததிக்கு கொடுத்த ஆசீர்வாதம். யோசேப்பின் சந்ததி தான் அந்த மனாசே எப்ராயிம். அந்த யோசேப்பின் சந்ததிக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை யோசேப்பை குறித்து அப்படின்னு துவங்குது. அப்படின்னா அந்த கோத்திரம் மனாசே எப்ராயிம் கோத்திரத்துக்கு 14 ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்றேன். 14 ஆசீர்வாதம். வேகமா நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும்
பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரிய பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரின் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையனுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டா மிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி சுரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000 மனாசையின் 1000 என்றான். எல்லாம் நான் விளக்க முடியாது, வாசிச்சேன். இதுதான் அந்த கோத்திரத்தின் மேல ஆசீர்வாதம். மனாசைக்கள் மேல கத்திருந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எப்ராயிமின்கள் மேல கத்திருந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இஸ்ரவேலின் கோத்திரங்களாக நீங்கள் இருப்பதால், இஸ்ரவேலின் கோத்திரங்களானால் இவைகள் உங்க மேல வந்து பலிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கோத்திரத்தை குறித்த அடுத்து ஒரு குறிப்பு. இந்த எப்ராயிம் மனாசே இவர்கள் ஆசீர்வாதத்தை கூறுகிற கூட்டத்தில் வைக்கப்பட்டார்கள். ஆசீர்வாதத்திற்கு ஆமேன் என்று சொல்லுகிற கெர்சீம் மலையின் மேல் வைக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, கானானுக்குள்ள போகும்போது 2 மலையில் ஜனங்களை நிறுத்து, பாதி பாதியா நிறுத்து. 6 கோத்திரங்க உள்ள போகும்போது ஜனங்களுக்கு ஒன்னா சொல்லி அனுப்பு. நீ கத்தரை தேடலனா சபிக்கப்பட்டு இருப்பாய். அப்போ சொல்லணும், ஏபால் மலையில் இருக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லணும். ஆமா, சபிக்கப்பட்டு இருப்பாய். எதெல்லாம் செஞ்சா சபிக்கப்பட்டு இருப்பாய்ன்னு சொல்லி நேற்று நாம் 12 காரியமா எத்தனையோ காரியம் உங்களுக்கு சொன்னேன் வேதத்திலிருந்து. அதுக்கெல்லாம் அவங்க ஆமேன் என்று சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் அது கெர்சீம் மலையில் இருக்கிறது. கெர்சீம் மலை, அந்த மலையில இருக்கிற கூட்டம் என்ன செய்யணும்னா, ஆசீர்வாதங்களை தேவ மனிதர் லேவியர்கள் சொல்லும் போது அதற்கு அவர்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். உபாகமம் 27ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சீம் மலையில் சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம், யோசேப்பின் கோத்திரம், அதுதான் மனாசே, எப்ராயிம் கோத்திரம், பென்யமின் கோத்திரம் ஆகிய இவர்கள், இந்த கோத்திரங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையின் மேல் ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், ஷெபுலோன் கோத்திரம், தான் கோத்திரம், நப்தலி கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு, அப்போ ஊழியக்காரர்கள்லாம் சேர்ந்து லேவியர் சேர்ந்து உரத்த சத்தமா சொல்லும் போது, சாபத்தை சொன்னா அவர்கள் அங்கே ஏபால் மலையின் மேல் நிற்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லணும். ஆசீர்வாதம் சொன்னா கெர்சீம் மலையின் மேல் இருக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லணும். நம்ம எல்லாம் நேத்து ஏபால் மலை மேல் நின்னோம். இன்னைக்கு எல்லாரும் கெர்சீம் மலை மேல் நிற்போம். அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். நான் ஆசீர்வாதங்கள் கூறுவேன், நீங்கெல்லாம் ஆமேன்னு சத்தமா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம் ஒருக்கா. இது பிக்கப் ஆகல, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னும் கூட இன்னைக்கு பிக்கப் ஆகலாம். இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் சொல்லணும். நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்ல போறேன் வேதத்திலிருந்து, சரியா? சொல்லும்போது நீங்க அதுக்கு ஆமேன்னு சொல்லணும், சரியா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை வாசிக்கிறேன். நீங்கெல்லாம் ஆமேன்னு என்ன செய்யணும்? நல்ல சத்தமா சொல்லணும். நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளாகிய உன் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சத்தம் குறைஞ்சிடக்கூடாது. உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அன்னைக்கு இப்படிதான் கிடந்தா ஆமேன் ஆமேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள போ முன்னால எல்லாம் கேட்டுட்டு போ, தேசத்துக்குள்ள போ, சுதந்திரிக்க போகும்போது 2 பக்கத்தையும் கேட்டுட்டு போ, வசனத்தின் 2 பக்கத்தையும் கேட்டுட்டு போ. இன்னைக்கு ஒரு பக்கத்தை மட்டும் இல்ல, நேத்து வராதவர்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம். கர்சிம் மலையில மட்டும் ஏறி ஏபால் மலையிலையும் ஆமேன் வந்தது, ஆமேன் வந்தது. கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு இந்த மனாசே கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம் எங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா ஆசீர்வாதத்தை கூறுகிற இடத்துல நிற்கிறாங்க. ஆசீர்வாதத்திற்கு ஆமேன் என்று சொல்லுகிற இடத்திலே அவர்கள் நிற்கிறார்கள். ஆசீர்வாதம். இன்னொரு காரியம், இந்த மனாசே கோத்திரத்தை குறித்து ஒரு விசேஷத்தை சொல்லுகிறேன். மனாசே கோத்திரத்தை குறித்து மிக ஒரு நல்ல காரியம் இவங்கள்ட்ட, மிக நல்ல காரியம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னால ஒரு 2 குறிப்பை சொல்லிட்டு இதுக்கு வரனே. எப்ராயிமை பற்றி, எப்ராயிம்னா பெயர் அர்த்தம் பலன் உள்ளவன் பெருகுகிறவன் அப்படின்னு அர்த்தம். பலன் உள்ளவன் பெருகுகிறவன், ஃப்ரூட்ஃபுல், ஹி இஸ் இன்க்ரீசிங் என்கிற 2 வார்த்தையை இந்த எப்ராயிம் என்கிற பெயருக்கு சொல்லலாம். இவனுக்கு ஏன் இந்த பெயரை அவங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னா, யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான். யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான். யோசேப்பு வேலை செஞ்ச அடிமையா வந்தான், சிறுமைப்படுத்தப்பட்டான். சட்டை கூட போட முடியாது, அடிமை சட்டை கூட மேல் வங்கி கூட போட முடியாது. சிறுமைப்படுத்தப்பட்டான். அப்பா அவனுக்கு பலவர்ணாங்கி கொடுத்து அழகு பார்த்தவர். ஆனா சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிச்சு. சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிச்சு. அந்த பலவர்ண அங்கி போட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ ட்ரெஸ் கூட போட முடியாம அடிமை வாழ்க்கை. ஆனா அந்த தேசத்துல தான் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அந்த தேசத்துல இந்த மகன் எப்ராயிம் பிறக்கும் போது அவங்க அப்பா இவனுக்கு எப்ராயிம்னு பேர் வைக்க காரணத்தை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா? அந்த பிள்ளை பேரை வைக்கும் போது அவன் நினைச்சு பார்க்கறான், இதே தேசத்துலதான் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், நான் சிறுமைப்பட்ட இடத்துலதான் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். உயர்த்தி எப்ராயிம் கோத்திரம், அது எப்ராயிம் கோத்திரம். இந்த எப்ராயிம் கோத்திரத்தின் ஒரு சிறப்பை சொல்றேன். எண்ணாகமம் 13:8 ஒரு சிறப்பான நபர் இந்த கோத்திரத்துல தான் இருந்திருக்கிறார். அந்த ஆள் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாம் இவரே வாசிப்பாருன்னு பைபிளை பார்க்காம இருந்தா எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மனசுக்குள்ள வாசிச்சுட்டு அந்த கோத்திரத்துல உள்ள அந்த ஆள் பேர் என்னன்னு சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. அந்த ஆளு பேர் தான் கேட்டேன், அவங்க அப்பா பேரை கேட்டேனா? அந்த ஆளு பேர் என்னன்னு சொல்லுங்க. வாயில வரமாட்டேங்குது. ஏன்னா யோசுவா யோசுவான்னு சொல்லி பழக்கம். யோசுவா யோசுவான்னு சொல்லி பழக்கம். அது யோசுவா தான். அதுக்கு ஒரு பேர் தான் இங்க ஒசாயான்னு போட்டிருக்கா. ஒசாயா நூனின் குமாரனாகிய யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா எந்த கோத்திரத்தான்? எப்ராயிம் கோத்திரத்தான். கானான வேவு பார்க்க போன 12 பேர்ல எப்ராயிம் கோத்திரத்தின் சார்பா போனது யாருன்னா இந்த யோசுவா. யோசுவா இன்னொரு ஆள் போனாரே, அவர் பேர் என்ன? காலேப். அந்த ஆளு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கு யூதா கோத்திரம். யூதா கோத்திரம். அடுத்தது இந்த எப்ராயிம் கோத்திரத்தில் உள்ள இந்த யோசுவா. இந்த கோத்திரத்துல ஒரு புகழ்பெற்ற ஒருவன்னா இவன் தான். புறப்பட்ட நபர்ல கானானுக்குள்ள போன 2 பேர்ல ஒரு ஆளு இந்த எப்ராயிம் கோத்திரத்தான். ஆமென், ஹல்லேலூயா. சரி, மனாசே கோத்திரத்தின் ஒரு சிறப்பு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். அது 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரம். எப்ராயிம் மனாசே கோத்திரம்லாம் யோர்தானுக்கு கிழக்கே பங்கு வாங்கினவர்கள். மனாசே கோத்திரத்தாரும் பாதி கோத்திரம் அங்க, பாதி கோத்திரம் இங்க, அப்படி பங்கு வாங்கினவர்கள் மனாசே கோத்திரம். இப்போ 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜா என்ன செய்யறான்னா, நம்ம ஆண்டவரை தேடாம இருக்கிறது தப்பு. நம்ம ஒழுங்கா ஆண்டவரை பரிசுத்தமா தேடணும், ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும், பஸ்கா ஆசரிக்கணும். நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா நமக்கு இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய காரியத்துல ஒழுங்கா இருக்கணும். இப்ப கர்த்தருடைய பந்தி இல்ல, பஸ்காவை ஆசரிக்கல, நம்ம இனி ஒழுங்கா பஸ்கா ஆசரிக்கணும். நமக்குள்ள வேற்றுமை, பகை, சண்டை, விரோதம், பாவம் இதெல்லாம் வச்சிட்டு இருக்க வேண்டாம். பஸ்கா ஆசரிப்போன்னு சொல்லி நாடெங்கும் எல்லா கோத்திரங்களுக்கும், இந்த ராஜ்யம் பிரிஞ்சு கிடக்கிற காலம், 2ஆ கிடக்கிற காலம். ஆனா கர்த்தருடைய பந்தி அல்லது பஸ்காங்கிறத ஆசரிக்க எல்லா இடத்துக்கும் நிருபங்களை அனுப்புகிறார் ராஜா. எல்லா இடங்களும் நிருபங்களை அனுப்புகிறார். இந்த கோத்திரத்திலிருந்து நம்ம படிக்க வேண்டிய விசேஷமான செய்தி உண்டு. நாளைக்கு கர்த்தருடைய பந்தி, நமக்கு கர்த்தருடைய பந்தி ஆராதனை. இன்னைக்கு சபையில அநேகர் கர்த்தருடைய பந்தி ஆராதனையை எண்ணமற்றவர்களா இருக்கிறார்கள், பங்கு பெற எண்ணமற்றவர்களா இருக்கிறார்கள். நிசாரமா அதை நினைத்து விடுகிறார்கள், அற்பமா நினைத்து விடுகிறார்கள். அதை பற்றிய நினைவே இல்லை, நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு ஓடிட்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் பங்கு இல்லையோ உங்களுக்கு? நீங்கள் அவருக்கு பங்கற்றவர்களாகவா நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்து இந்த இடத்துல கூட்டத்தில் இருக்கலாம், அல்லது பிறகு நீங்க இந்த செய்தியை கேட்கிற ஒரு நபரா இருக்கலாம். நம்ம சபையில உள்ள ஆட்களுக்காக நான் பேசுறேன். வெளியே உள்ளவங்க கேட்டாலும் பயன் அடையட்டும், பரவாயில்ல. நான் கேட்கிறது என்னன்னா, கர்த்தருடைய பந்தியை குறித்த எண்ணமற்றவர்களாக, கர்த்தருடைய பந்தியை குறித்த விருப்பமற்றவர்களாக, தேவனுடைய பந்தியை நிசாரமாய் நினைக்கிறவர்களாக யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள நான் அன்பாய் கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், கெட்ட காலத்தில் தான் எசேக்கியாவின் கடிதம் அத்தனை பேருக்கு கிடைக்குது. 12 கோத்திரத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள். எல்லாரும் வாருங்கள். பிரிவினைய பார்க்காதுங்க, பிரிஞ்சு கிடக்குதுன்னு பார்க்காதுங்க. பவுண்டரி போட்டுட்டு அது இஸ்ரவேல் தேசம், இது யூதா தேசம்னு நினைக்காதுங்க. இங்கதான் ஆலயம் இருக்குது. நீங்க எல்லைய வச்சுக்கிட்டு எனக்கு அவனுக்கு சண்டைன்னு சொல்லி இருக்காதுங்க. ஒப்புரவாகுங்க, சமாதானம் ஆகுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. நம்மை மீட்டு கொண்ட பஸ்காவை மறந்துடாதுங்க. உங்க காலம் முழுசும் செய்யுங்கன்னு தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது செஞ்சாரு. புறப்பட்ட போது நீ பஸ்காவை ஆசரித்தாய், அன்னைக்கு நன்றி செலுத்தினாய். ஆனா இன்னைக்கு நமக்கு எகிப்து இல்ல, பார்வோன் இல்ல, அடிமைத்தனம் இல்ல, நல்ல வாழ்க்கை. எதுக்கு பஸ்கா என்று கேட்கிறாய்? கர்த்தருடைய பந்தி அவ்வளவு நிசாரமாய் உனக்கு போனதோ? இந்த ஜனத்திற்கு
எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ரெண்டு பக்கமும் லெட்டர் போட்டுட்டார். ரெண்டு பக்கமும். அதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரன். ஒரு கூட்டத்துக்கு ஒரு நேரம் கர்த்தருடைய பந்தியும், ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு நேரம் கர்த்தருடைய பந்தியும் நடத்துகிறவன் அல்ல. எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிறவனே தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. ஒன்னு சேர்க்கிறார் எல்லா இடத்துக்கும் எங்கும். எசேக்கியா இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி, ஆட்கள் மட்டும் அனுப்பல, எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதினான். நதிக்கு அங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் சொல்லுங்க, இனி நதியை பார்த்துட்டு இருக்காத, தூரம்னு பார்த்துட்டு இருக்காத. பஸ்கா இவ்வளவு நாளும் மறக்கப்பட்டதா இருக்குது, கர்த்தரின் பந்தி இவ்வளவு நாளும் இல்லாம இருக்குது. வாங்க வாங்க கர்த்தருடைய பந்திக்கு வாங்க. கர்த்தருடைய பந்தியை நிறுத்தக்கூடாது, தகுதி இல்லாதவங்களை நிறுத்தலாம். கர்த்தருடைய பந்தியை நிறுத்தக்கூடாது. ஒரு சபையில சின்ன பிரச்சனைனா சுத்திகரிப்பின் கூட்டம் வைக்கணும், அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தி நடக்கணும். 6 மாசம் நடத்தக்கூடாது, 1 வருஷம் நடத்தக்கூடாதுன்னா ஆண்டவர் துக்கப்படுவார். தகுதி இல்லாத நபரை தகுதி நீக்க செஞ்சு வைக்கலாம். நீங்க தயவு செய்து ஒப்புரம் ஆயிடுச்சுன்னா எடுங்க, இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்துல இதுக்காக நீங்க ஜெபிச்சு சரியாய் கர்த்தருடைய பந்தியில எடுங்க. அதுதான் நல்ல முறை. எசேக்கியா செய்ததுதான். எப்ராயிம் மனாசே அவங்க அங்க இருக்கிறாங்க, கடிதம் எழுது, கொடு கடிதத்தை. கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதினான். அது எல்லாருக்கும் போய் சேருது. நான் அப்புறம் அப்படியே கீழே வாரேன். 10ஆம் வசனம். அப்படி அந்த அஞ்சற்காரர்னா போஸ்ட் கொண்டு போறவர். போஸ்ட்னா தபால் கொண்டு போகிறவர். அஞ்சற்காரர் எப்ராயிம் மனாசே. நம்ம படிச்சிட்டு இருக்கிற எப்ராயிம் மனாசே கோத்திரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். பஸ்கா ஆசரிக்க போறாங்களாம். அப்பா, பஸ்கா ஆசரிக்க போறாங்களாம். பரிகாசம் பண்ணினார்களாம். அந்த கடிதத்தை பார்த்து மனம் திரும்பல, அந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பல, அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மனம் திரும்பல, அவங்க பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் ஆட்கள் மனம் திரும்பி இருக்காங்க, கொஞ்சம் ஆட்களுக்குள்ள உணர்வு வந்திருக்கு. அதனாலதான் ஆகிலும்ங்கிற வார்த்தை வருது. ஆகிலும் ஆசேர் கோத்திரத்திலும், ஆசேரிலும்னு இருக்கு, நான் புரிகிறதுக்காக வாசிக்கிறேன். ஆசேர் கோத்திரத்திலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். எதுக்கு? பஸ்கா ஆசரிக்க. நான் அந்த 2 கோத்திரத்துடைய சிறப்பை சொல்றதுல மனாசேய வலியுறுத்தி சொல்றேன். எப்ராயிமை காணல, பஸ்காவில பந்தியில எப்ராயிமை காணல. வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி. ஒப்பு கொடுத்தா தாங்க ஒப்புரவாக முடியும். ஒப்பு கொடுத்தாதான் பஸ்காவில் பங்கு பெற முடியும். ஒப்பு கொடுத்தாதான் சரியாக முடியும். ஜெபிக்கலாமா? நான் திடீரென்று நிறுத்தினது போல நிறுத்துறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த இடத்துல முடிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொருவரும் ஜெபிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. மனாசே எப்ராயிம். மனாசே ஒரு கர்த்தருடைய பந்தி நாளைக்கு நமக்கு இருக்கு. இத்தனை நாட்களா உபவாசம் இருந்துட்டோம், ஜெபம் வச்சுட்டோம், இன்னும் பஸ்காவை வேண்டான்னு நீங்க தள்ளிட்டு போறீங்களா? அல்லது ஆசேரிலே சிலர், மனாசேயின் சிலர், செபுலோனின் சிலர் மனத்தாழ்மை ஆகி எருசலேமுக்கு வந்தார்கள். அழைப்பை கேட்டு பஸ்காவுக்காக வந்தார்கள், பஸ்கா ஆசரிப்போன்னு வந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வர ஆண்டவர் கிருபை கொடுக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்காதவங்க உங்க வீட்டில் உள்ளவங்க இருப்பாங்கண்ணா, ஞான ஸ்நானம் பெற்றவங்களா இருப்பாங்கண்ணா,
அவங்களுக்கு இந்த வார்த்தையை அன்பா சொல்லி கொடுங்க. நமக்கு இருக்கிற இந்த வாய்ப்பை விட வேண்டாம். கர்த்தரோடு ஒப்புரவாகும். இன்னைக்கே ஒப்புரவாகணும். 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சரி ஆகுங்க. நாளைக்கு கர்த்தருடைய பந்தியில glory, hallelujah, hallelujah, பங்கு பெறுங்கள். hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜெப பகுதிகள் உண்டு. சற்று நேரம் கூட எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கோத்திரங்களை எங்களுக்கு முன்பாக நடந்து போக செய்கிறேன். எங்கள் வாழ்க்கை, எங்கள் சபை, எங்கள் குடும்பம் இந்த கோத்திரங்களின் சாயலை அடையட்டும். அதில் அவர்களுடைய சிறப்பான சாயலை எங்கள் குடும்பங்களிலும் சபையிலும் கர்த்தர் தருவீராக. பஸ்கா ஆசரிக்க ஒருமனப்பட்ட மனாசே கோத்திரத்தை போல எங்கள் குடும்பங்கள் இருப்பதாக, எங்கள் சபை அப்படி இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். Hallelujah. It is not a game to play. இது எங்களுக்கு விளையாட்டல்ல. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாம இருப்பது இது பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்று. நரகத்தின் வேதனையில் இருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட, எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததை நினைத்து நன்றி சொல்ல கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.